வெல்கம் டு தமிழ்நாடு ப்ராஜெக்ட் அப்டேட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் வர இருக்கிற ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ரா பற்றின அப்டேட்ஸும் அதோட கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றின அப்டேட்ஸும் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட் வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் சிட்டி பற்றின அப்டேட்ஸ் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரீசெண்டாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா சில மாதமாகவே வந்து விளையாட்டுத்துறை மேலே அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்க. ஸோ அதனால பார்த்திங்கன்னா ரீசெண்டாக செஸ் ஒலிம்பியாட்டு கூட நம்ம சென்னையில் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது கண்டக்ட் பண்ணி அது வந்து அந்த ஈவெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு பேஸ்டு விளையாட்டு வீரர்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வேறு கண்ட்ரியில் நடந்த ஈவெண்ட்ஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல்ஸ்லாம் வந்து நல்லா அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் விளையாட்டு போட்டி ரிலேட்டடாக இருக்கிற இன்ஃப்ராவை வந்து டெவலப் பண்ணணுன்னு சொல்லி இப்போ அரசாங்கம் வந்து சில திட்டங்கள்லாம் வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் சிட்டி அப்படின்ற கான்செப்ட்டு. ஸோ டிஎன் ஸ்போர்ட்ஸ் சிட்டின்றது எங்கே வருதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் தாங்க வருது. ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து செம்மஞ்சேரியில் பக்கத்தில் வந்து இப்போதைக்கு வந்து 100 ஏக்கர் லேண்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து 105 ஏக்கர் இந்த லேண்டு. ஸோ இப்போ இதுக்காக பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எக்கனாமிக்கல் ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் ரெடி பண்ணுறதுக்கு வந்து டெண்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இந்த டெண்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் வந்து கன்சல்டன்ட்ஸ் வந்து தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கன்சல்டன்ட்ஸுக்கு வந்து 3 monthsக்குள்ளே வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து டீட்டெயில்ஸ் வந்து அவங்கள வந்து விளையாட்டுத்துறைக்கு வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிபிஆர் திட்டம் வந்து தயார் பண்ணுவாங்க. டிபிஆர் திட்டம் தயார் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபண்ட் அலோகேட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ தற்போதைய நிலவரப்படி பார்த்திங்கன்னா 105 ஏக்கரில் வந்து தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் சிட்டி வந்து அமைக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பல்வேறு விதமான ஃபெசிலிட்டி இருக்குன்றது வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இன்டர்நேஷ்னல் கேம்ஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி இன்டோர் கேம்ஸு அவுட்டோர் கேம்ஸு எல்லாமே கண்டக்ட் பண்ணுற மாதிரி தான் ஃபெசிலிட்டி வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து ஒரு மாடல் பிக்சர் கூட வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து மீடியாக்கெலாம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட பிக்சர்ஸும் நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போது. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வர இருக்கிற கிரிக்கெட் ஸ்டேடியத்தை பற்றின அப்டேட்ஸ் தாங்க. ரீசெண்டாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து கட்டப்படுறதா வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்மளோட விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருக்கு விசிட் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக. ஸோ விசிட் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டுறது தொடர்பான வந்து டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி கிட்ட வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 4 இடங்களை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா அவங்க கோவையில் இருக்கிற ஒண்டிப்புதூரில் தான் வந்து சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதுக்கு வந்து சாத்தியக்கூறு இருக்குதான்னு வந்து செக் பண்ணுறதுக்காக டைரெக்டாகவே சைட் விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த ஒண்டிப்புதூர் சைட்டுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் கொச்சின் தேசிய நெடுஞ்சாலை வேறு இருக்குது. ஸோ இதனால வந்து இது ஒரு அட்வான்டேஜஸாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து 30 ஏக்கர் தேவைப்படுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக பார்த்திங்கன்னா அந்த ஒண்டிப்புதூரில் இருக்கிற பாரதியார் பல்கலைக்கழகம் பக்கத்தில் இருக்கிற இடத்த வந்து பார்த்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்என்டி பைபாஸில் இருக்கிற இடத்தையும் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அப்புறம் வந்து காந்திபுரம் மத்திய சிறைச்சாலை மைதானம், ஏன்னா 4 இடங்களை வந்து மொத்தம் காந்திபுரம் பக்கத்துலேயும் ஒரு இடம் பார்த்துருக்காங்க, மத்திய சிறைச்சாலை மைதானம் பக்கத்துலையும் இடம் பார்த்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒண்டிப்புதூர் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சிறைச்சாலையோட திறந்தவெளி மைதானம் வந்து இருந்திருக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கைதிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸ்க்காக வந்து அந்த ஒரு 30 ஏக்கர் லேண்ட் வந்து இருந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து டெம்பரரி அந்த பிளான் படி பார்த்திங்கன்னா 30 ஏக்கரில் வந்து கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து கட்டுறதுக்காக அந்த இடத்த வந்து சைட் விசிட் மட்டும் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து வரும் நாட்களில் வந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து நமக்கு கிடைக்க வரும்போது நம்ம சேனலில் வந்து இந்த கோயம்புத்தூரில் வர கிரிக்கெட் ஸ்டேடியத்தை பற்றின முழுமையான அப்டேட்ஸ் வந்து போடுறோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மதுரையில் வர இருக்கிற கிரிக்கெட் கிரவுண்டை பற்றின அப்டேட்ஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிரவுண்டு எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா வேலம்மாள் வில்லேஜ்ன்ற இடத்துல தாங்க வருது. இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை இன்னர் ரிங் ரோட்டில் தாங்க இந்த வேலம்மாள் வில்லேஜ்ன்னு இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற மெடிக்கல் காலேஜுக்கு பேக் சைடில் வந்து வரதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் சங்கமும்
மதுரை மாவட்ட கிரிக்கெட் அசோசியேஷன் சங்கமும் வேலம்மாள் கல்விக் குழுவும் இந்த 3 பேரும் சேர்ந்து வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இடத்த வந்து வேலம்மாள் நிறுவனம் வந்து ப்ரொவைட் பண்ணுறதாகவும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வேலம்மாள் நிறுவனம் ஃபண்டிங் பண்ணுறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இது போக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன்ஸும் மதுரை மாவட்ட கிரிக்கெட் அசோசியேஷன்ஸும் வந்து இணைஞ்சு தாங்க இந்த ஒர்க்கை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஸோ மொத்தம் வந்து 75 மீட்டர் பவுண்ட்ரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா 9 பிட்சு வந்து இதில் ரெடி பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மைதானத்தோட வடக்கு பகுதியில் பார்த்திங்கன்னா பெவிலியன்ஸ் வர்றதா வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பெவிலியனில் பார்த்திங்கன்னா 800 சீட்டிங் கெப்பாசிட்டியில் விஐபி அறையை வந்து கட்டப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதோட தெற்கு பகுதி மற்றும் மேற்கு பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா பார்வையாளர்களுக்கான அந்த கேலரிஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற ஆக்டிவிட்டீஸை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக பார்த்திங்கன்னா 7000 பேர் அமர்ற வகையில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறதா வந்து அந்த வேலம்மாள் குழுமம் வந்து சொல்லியிருக்காங்க நமக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மொத்தமாக இந்த சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 27,000 பேர் அமரக்கூடிய வகையில் சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து ஃபேஸ் பை ஃபேஸாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறதா வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த இதில் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸாக பார்த்திங்கன்னா இதில் வந்து அட்வான்ஸ்டு ட்ரெயின் சிஸ்டம் வேறு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கதா வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து இது கம்ப்ளீட்டாக வந்து புல்தரை கொண்ட மைதானமாக வந்து உருவாக்குறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டில் வந்து 2வது பெரிய மைதானம் அப்படிங்கிறது வந்து அவங்க வேலம்மாள் குழுமம் வந்து சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்கு அடுத்து வந்து மதுரையில் அமைக்கிற இந்த கிரிக்கெட் கிரவுண்டு தான் வந்து 2வது பெரிய கிரவுண்டாக இருக்கும்னு வந்து சொல்கிறாங்க. இது போக வந்து பகலிரவு ஆட்டம் வந்து நடத்துறதுக்கான வாய்ப்புக்கு ஃபெசிலிட்டிக்காக பார்த்திங்கன்னா லைட்டிங் சிஸ்டமும் ஏற்பாடு பண்ணியிருக்கதா வந்து சொல்கிறாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா வீரர்கள் வந்து பயிற்சி எடுக்கிறதுக்குனே வந்து செப்பரேட்டாக வந்து 10 இடத்துல வந்து பயிற்சி ஆடுகளம் வந்து உள்ளுக்குள்ளேயே வர்றதா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அது போக வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு ட்ரைனிங் சென்டர் வந்து ஒன்று கொண்டு வர்றதா வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது கேம்பஸ்லேயே ஸ்டே பண்ணி வந்து கிரிக்கெட் வீரர்களை உருவாக்குறதுக்காக ஒரு 60 பேர் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட வந்து ஒரு பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து வேகமாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போகிற மாதிரி தெரியுது இந்த வீடியோஸில். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம்பஸ்குள்ளேயே பார்த்திங்கன்னா விளையாட்டு வீரர்கள், அதாவது இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடுகளமும் அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விளையாட்டு வீரர்கள் தங்குறதுக்காக இந்த கேம்பஸ்குள்ளேயே வந்து ரீசெண்டாக வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், அதாவது ஜிஆர்டி கிராண்டுன்னு சொல்லி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட அட்வான்டேஜஸாக வந்து பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் அந்த வேலம்மாள் கல்வி குழுமம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பிரீமியர் லீக் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 2026 வந்து ஐபிஎல் போட்டியை வந்து நடத்துறதுக்கான பேச்சுவார்த்தைகள் வந்து போயிட்டுருக்கிறதா வந்து நமக்கு தெரிய வருது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 2026 ஐபிஎல்லில் வந்து 3 போட்டிகள் நடைபெறுவதற்காக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறதா வந்து நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிசிசியோட வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஆடுகளத்தை வந்து பராமரிக்க யாரோட மேற்பார்வையில் வந்து உருவாக்குறதுங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்தியன் கிரிக்கெட் கவுன்சிலோட அந்த ஆடுகள பராமரிப்பாளர் கார்த்திகேயன் இருக்காங்க. அவரோட மேற்பார்வையில் தான் இந்த மைதானம் வந்து உருவாகிட்டு இருக்கதா வந்து அந்த கல்வி குழுமம் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மைதானம் பற்றின அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் நம்ம அப்டேட்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா திருச்சியில் வர இருக்கிற ஒலிம்பிக் அகாடமியை பற்றின அப்டேட்ஸ் தாங்க. ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் 4 லொக்கேஷன்ஸில் வந்து ஒலிம்பிக் அகாடமி வந்து உருவாக்குறதா சொல்லியிருந்தாங்க. அது எந்தெந்த சென்டர்னு பார்த்திங்கன்னா சென்னை, திருச்சி, மதுரை, நீலகிரி பகுதியில் வந்து ஒலிம்பிக் அகாடமி வந்து கொண்டு வர்றதா சொல்லியிருந்தாங்க.
இதில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஊர்களில் வந்து இன்னும் நிலம் கையப்படுத்துறது, நிலம் ஐடென்டிஃபிகேஷன்ஸ், ஸோ இந்த ஸ்டேஜில் தாங்க இருக்குது. ஆனால் திருச்சியை பொறுத்தளவு மட்டும் பார்த்திங்கன்னா அக்ரெசிவாக வந்து அவங்க மூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா அடுத்த கட்டம் லேண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அது அடுத்த கட்டத்துக்கான திட்டத்துக்கு வந்து அது மூவ் ஆகிருக்குங்க. ஆனால் வந்து திருச்சியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பஞ்சப்பூரில் லொக்கேஷனில் வர்றதா வந்து கடந்த 6 மாதங்களுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மாநகராட்சி சார்பாக வந்து ரெசல்யூஷன்ஸும் பாஸ் பண்ணி அந்த லேண்ட்ஸை வந்து சைட் விசிட் வந்து பண்ணியிருந்தாங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அது போக வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற நிறுவனம், அரசாங்கத்தோட நிறுவனம் தாங்க. அவங்க வந்து ஏற்கனவே வந்து சைட் விசிட் பண்ணி ஸ்டடீஸ் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக நமக்கு என்ன தகவல் கிடச்சிருக்குன்னா, அந்த ஒலிம்பிக் அகாடமி வந்து சைட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துக்கு மாறி இருக்குன்னா திருவரம்பூர் பக்கத்தில் வந்து வருதுங்க. மொத்தம் வந்து 50 ஏக்கர் லேண்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. இது திருவரம்பூர் பிளாக்லேருந்து பார்த்திங்கன்னா 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதே மாதிரி நம்ம திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து பார்த்திங்கன்னா 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. மெயின் கோர் ஏரியாவிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 22 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து வருங்க. ஸோ இப்போ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த தனிப்பட்ட தாசில்தார் வந்து அந்த லேண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி திருப்பி வந்து ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடுக்கு வந்து அந்த ப்ரொப்போசல்ஸை வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டீமும் வந்து சைட் விசிட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே ஏன் பஞ்சப்பூரில் வந்து வரலைன்னா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் வாட்டர் வந்து ட்ரீட்மெண்ட், அந்த சுத்திகரிப்பு செய்கிற ப்ராசஸ் பண்ணுற பிளேசஸ் இருந்ததுனால, அதுவும் இல்லாமல் ஏற்கனவே வந்து பஞ்சப்பூர் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பேருந்து நிலையம் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலே 2வது மிகப்பெரிய பேருந்து நிலையம் பஞ்சப்பூரில் தான் வருதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த இதுவும் இருக்குது. அங்கே மல்டி மாடல் ஹப் வந்து உருவாக்குறாங்க. ஸோ அதனால் கன்ஜஸ்டடாக இருக்குன்றதுக்காகவும் மட்டும் இல்லாமல் ஸோ அக்சசபிலிட்டி இஷ்யூ வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை வந்து திருச்சியில் இருக்கிற செமி ரிங் ரோடு பகுதி அருகில் வர்ற மாதிரி வந்து சைட்டை வந்து மாற்றிருக்கதா வந்து தகவல் தெரிவிக்கிறாங்க. ஸோ இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்றதை பற்றின அப்டேட்ஸை வந்து நம்ம சேனல்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கோயிங் ஃபார்வர்ட் we are planning to put more Tamil Nadu project update videos in this YouTube channel. Thank you.